மட்டக்களப்பு திமிலதீவுல மிகவும் பிரபல்யமான மகாவிஷ்ணு ஆலயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட காளியம்மன் ஆலயம் ஒன்று காணப்படுது. அதுக்கு மிக அருகாமையிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீர ஆஞ்சநேயர் ஆலயம் ஒன்று காணப்படுது. இந்த வீர ஆஞ்சநேயர் ஆலயமானது புனராவர்த்தன செயற்பாடுகளுக்குள்ள ஈடுபட்டு கிரியாரம்பங்கள், எண்ணெய் காப்பு மற்றும் மகா கும்பாபிஷேகமானது இந்த ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கு. கும்பாபிஷேகம் தொடர்பா நம்ம ஐயாவோட கதைச்சு மேலதிக தகவல்களை தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் ஐயா. என்னண்டா ஐயா, இந்த இடத்துல கட்டட திருத்த வேலையும் இதுகளும் எல்லாம் நடந்து முடிஞ்சுது. இந்த இடத்துல கும்பாபிஷேகங்கள் ஆரம்பம் இருக்குது. 27ஆம் தேதி ஆரம்பம், 28ஆம் தேதி வெண்ணக்காப்பு, அடுத்த 29ஆம் தேதி சடங்கு கிரியனங்கள், சாமி வைக்கிற கணங்கள் எல்லாம் கும்பாபிஷேக ஆரம்பம், கும்பங்கள் துவங்குது. மக்களும் அவங்க அவரோட அருளை பெற்றுக்கொண்டு சந்தோஷம், வீராஞ்சனர் அருளை பெற்றுக்கொண்டு எண்ணெய் வச்சுக்கொண்டு அவங்க அந்த அருளை பெற்றுக்கொண்டா எனக்கு அது போதும். எனக்கு எண்ணெய் வைபவம் நடக்குது. காலையில கிரியகணங்கள் 5 மணி காலையில துவங்குது. ஹோமம் கிரியகணங்கள், ஹோமத்துக்குரிய கணங்கள் எல்லாம் ஜாகத்துக்கு கொண்டு துவங்கி 28ஆம் தேதி காலையில 7 மணிக்கு எண்ணெய் காப்பு ஆரம்பம். பின்னர் 4 மணி மட்டும் எண்ணெய் காப்பு, அதுக்குள்ள மக்கள் எண்ணெய் கணம் வைக்கலாம், வச்சுக்கொண்டு அதுக்கு கணபதி ஹோமங்கள் வளர்த்து கொண்டு நான் காலையில முடிச்சு கொள்வோம். 28ஆம் தேதி ஒரு 5 மணிக்கு அது நடக்கும். 4 மணி மட்டும் எண்ணெய் வைக்கிற வைபவம் நடந்து கொள்ளும். சாமியார் அனுக்குறலும் மக்களுக்கு சேரும். நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்லி இருந்த மாதிரி இந்த வீர ஆஞ்சநேயர் ஆலயத்துல புனராவர்த்தனத்துக்கான கிரிய ஆரம்பங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 27ஆம் தேதி ஆரம்பமாகுது. அதனை தொடர்ந்து ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி பாத்தீங்கன்னு சொன்னா காலையில 5 மணியிலிருந்து பின்னேரம் 6 மணி வரைக்கும் இந்த ஆலயத்துல எண்ணெய் காப்பு நிகழ்வு நடைபெறும். எண்ணெய் காப்புன்றது வந்து எல்லா ஆலயத்திலும் முறையே நடக்காது. இந்த சந்தர்ப்பத்துல வந்து நீங்களும் இந்த வீர ஆஞ்சநேய பெருமாளோட அருளை அவரை தொட்டு எண்ணெய் காப்பு வச்சு அருளை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து 29ஆம் தேதி இந்த ஆலயத்திற்கான மகா கும்பாபிஷேகம் வந்து நடைபெறும். அதுலயும் மக்கள் எல்லாம் கலந்து கொண்டு வீர ஆஞ்சநேய பெருமாள் அருளை பெற்றுக்கொள்ளுங்க. திமிலதீவுல காணப்படுற மகாவிஷ்ணு ஆலயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு பிரபல்யம் வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்தை வந்து நடத்துறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆஞ்சநேயர் ஆலயத்துல ஐயாட சித்தப்பா முறையானவர் தான் வந்து அங்கேயும் பூசைகள் வந்து மேற்கொள்றாராம். மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லா ஆலயமே வந்து ஒரு கனெக்ட் ஆன ஒரு ஆலயம் தான். நீங்க எந்த அளவுக்கு அந்த விஷ்ணு ஆலயத்துக்கு வருவீங்களோ அதே மாதிரி பின்னிக்கு இருக்கிற ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கும் வந்து வீர ஆஞ்சநேய பெருமாள் அருளை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆலயங்கள்ற அமைவிடம் மட்டக்களப்பை சேர்ந்த அநேகமான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தூர பிரதேசங்கள்ல இருந்து வர மக்களுக்கு இலகுவா வாரதுக்கான வழியை சொல்றேன். மட்டக்களப்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு காணப்படுற மட்டக்களப்பு விமான நிலைய வீதியால நேரா வந்து உங்களோட வலதுகை பக்கம் போற வீதியால நீங்க பெண்ட் பண்ணி நேரா வந்தா அது உங்களை புதூர் நோக்கி கொண்டு போற வீதியில ஏத்தும். அந்த வீதியால நீங்க நேரா புதூர் நோக்கி வரும்போது திமிலதீவு ஜங்ஷன் வரும். அதனூடாக நீங்க நேரா வந்தா மகாவிஷ்ணு ஆலயத்தை நீங்க முதல்ல பாப்பீங்க. பின்னுக்கே வீர ஆஞ்சநேயர் ஆலயமும் காணப்படும்.